நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவ கழுத்துல தாலி ஏறின நேரம் தான் என் குடும்பத்தை படுத்தி எடுக்குது. ஆமா, பெருசா குறி பார்த்து சொல்லிட்டீங்க. 5வதா பிறந்த பொண்ணு ஐஸ்வர்ய லட்சுமின்னு மாமாவே ஒரு வாயால அமுதாவை புகழ்ந்திருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க மாமா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. இப்ப கேளு, சொல்றாரா பாப்போம். இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த வீட்டு ஐஸ்வர்யமே போச்சு. ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்த மனுஷன் என் புருஷன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல முடங்கி கிடக்குறாரு. அவர் தப்பே பண்ணலனாலும் பேர் கெட்டது கெட்டது தானே. இனிமே எவன் கான்ட்ராக்ட் கொடுப்பான், எவன் பில்டிங் கட்ட சொல்லுவான்? என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி இந்த வீட்டுல போய் விழுந்து இந்த சம்பந்தத்தை பண்ணி குடியே நாசமா போச்சு. உங்களுக்கு தான் பேச தெரியும்னு இட்டு கட்டியெல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா போறதுக்கு நாங்க ஒன்னும் தங்கச்சிய முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுல கொடுக்கல, சொந்த தாய் மாமா வீட்டுல தான் கொடுத்துருக்கோம். ஏதாவது பிரச்சனைனா பேசுறத பேசுவோம், கேக்குறத கேட்போம். என்ன என்ன கேப்பீங்க? அவங்க புருஷன் மேல பழி விழுந்த ஆதங்கத்துல அக்கா 4 வார்த்தை கூட பேசிட்டாங்க. அது உங்களுக்கு பெருசா போச்சா? என்னமோ அக்காவும் தங்கச்சியும் குழவியாட்ட கிளம்பி வந்துட்டீங்க. நாங்க குழவினா நீங்க தேலாட்டல இருக்கீங்க. ஐயோ, உங்ககிட்ட கொட்டு போட்டு என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போடும் போல இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுமா, இல்ல இப்படி அடிச்சுக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுமா? ஆளுக்கு இப்படி பொறுப்பு இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு கூப்பாட் பண்ணீங்கன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எப்படி சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்க? வாமா வா, இன்னும் வந்து இறங்கலையேன்னு பார்த்தேன். இங்க என் வாழ்க்கை அஸ்தமிச்சு போய் கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. நேத்து கல்யாணமான பொண்ணும் பையனும் பத்தி நீ பேச வந்துட்ட இல்ல? அண்ணி, நீங்க ஆத்திரப்படாதீங்க. சொந்த பந்தத்துக்குள்ள அள்ளி எரியற வார்த்தைகள் கல்லுல எழுதுன எழுத்து மாதிரி. கல்லு உடைஞ்சாலும் அந்த எழுத்து மட்டும் அழியாது. காலா காலத்துக்கு அது வந்து நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னத்த பொறுமையா இருக்க சொல்ற? இவ கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து இந்த வீடு பட்ட பாடும் வேதனையும் அடங்கறதுக்குள்ள தாம்பூல தட்டோட மறுவீடு அழைக்க வந்திருக்கீங்களே, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா செய்யற முறை தழைய செய்ய வேணாமா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எனக்கு மட்டும் ஒரு தம்பி இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா கல்யாணம் ஆன கையோட உறவே வேணான்னு அத்து விட்டுருப்பேன். என்ன சொன்னீங்க? அத்து விட்டுருப்பீங்களா? இந்தாங்க, அத்து விடுங்க. வாங்க, அத்து விடுங்கக்கா. அமுதா, நீ கொஞ்சம் எதுவும் பேசாத. நீ பேசாம இரு. பின்ன என்ன நீ அங்க பேசிட்டு கேட்டுட்டு தானே இருக்கீங்க? நீ வாய மூடு. வாயெல்லாம் மூடிட்டு சும்மா இருக்க முடியாதா? நீ கல்யாணம் முடிச்ச பொண்ணு அமுச்சு வச்சு மறுவீட்டு கூப்பிட வந்தவங்க கிட்ட பேசுற வார்த்தையா இது? அதானே, நல்ல நாளும் பெரிய நாளுமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா? என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சலிச்சு புளிச்சு போன மாதிரி அத்தை விடுறேன்னு சொல்றாங்க. அத்தை விடுறேன்னு சொல்றதுக்கு அவ என்ன இந்த குடும்பத்துக்கு கேடு கெடுதி ஏதோ நினைச்சாலா, இல்ல புருஷனுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாத மரக்கட்டையா இருக்காளா? எனக்கு என் தங்கச்சி அத்தை விடுறேன்னு சொல்றீங்க? இன்னைக்கும் நாளைக்கும் சமையற மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. நாளைக்கு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். அத மனசுல வச்சுட்டு பேசுங்க.
முறைக்கு கூப்பிடு வந்த இடத்துல சரிக்கு பேசுறீங்க. நாம என்ன சண்டை போடுறதுக்கா வந்திருக்கோம்? என்ன அண்ணி, அவங்க பேசுற பேச்சு அப்படிதானே இருக்கு. சரி, முதல்ல தாம்பூலத்தை பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுங்க. மணியரசன் இங்க வா, 2 பேரும் சேர்ந்து தாம்பூலத்தை வாங்கிக்கிங்க. நான் எதுக்கு இதை வாங்கிக்கணும்? என்ன மணியரசு இப்படி கேக்குற? எங்க வீட்டு மாப்பிள்ளையா இருந்துட்டு இப்படி பேசலாமா நீ? நான் அந்த வீட்டு மாப்பிள்ளையே இல்லைங்க. மணியரசு, என்னடா என்ன பேச்சு பேசுற? அக்கா, நீ அந்த வீட்டுல இருக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டு பெரியவங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்காகவும் வேணா அவ புருஷனா இருந்துட்டு போறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு அந்த மட்டமான குடும்பத்துக்கு மட்டும் நான் மருமகனா இருக்க மாட்டேன்க்கா. என்ன மணியரசு, நீ எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்க மாட்டேனா? அப்ப எங்க வீட்டுல மாப்பிள்ளையா இருக்க எங்க புருஷனுங்கெல்லாம் மழுமட்டையா? உங்க புருஷனை பத்தி எல்லாம் நான் ஒண்ணும் பேசலங்க. நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், என் கையை அங்க நினைக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, இதோ நிக்கிறாளே இவ்வளவு வரமாட்டா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்தோங்கிறதே மறந்துருங்க. பிறந்த வீடுங்கிறதே இவளுக்கு கிடையாது. என்ன மாதிரி ஒரு ஏமாளி கட்டி வச்சோங்கிறத மறந்துருங்க. அக்கா, இந்த பொங்கல் சீரு, ஆடி சீரு, தீபாவளி சீரெல்லாம் எடுத்து வந்துடாதீங்க. உன் வீட்டுல இருக்கவங்க மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு பச்சை நாவியா இருக்கு. என்னடா இது, என்ன இப்படி எடுத்து வச்சு பேசுற? கல்யாணம் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கல, அதுக்குள்ள இப்படி பேசுறதுக்கு இது என்ன நல்லா இருக்கா? என் மேல பண்ண சத்தியத்துக்கு நீ குடுக்கற மரியாதை இவ்வளவுதானா? மேல பண்ண சத்தியத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். இல்லைன்னா இந்நேரம் பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும்க்கா. அப்பா, என்னப்பா இது? அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கப்பா அவகிட்ட. அவன் அண்ணன் உள்ள போய்த்தாருங்கிற வருத்தத்துல பேசுறாமா. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அப்பா, நல்லா இல்ல மாமா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மாப்பிள்ளை மறு வீட்டுக்கு வராருன்னு சொல்லி தடபுடலாம் 50 பேருக்கு விருந்து பண்ணி காத்துட்டு இருக்காங்க உங்க தங்கச்சி. மணியரசு தான் ஏதோ ரோஷத்துல பேசுறானா, அவனுக்கு தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டிய நீங்களும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இத பாருங்க, என் தம்பிக்கு நல்லது கெட்டது தெரியும். நான் கூட அவனை புடிச்சு வைக்கல, வந்தா கூட்டு போங்க. இங்க பாரு, உன் மனசுல இருக்கிற கோவத்தை இப்ப காட்டுறதுக்கு நேரம் இல்ல. நீ பேசாம என் கூட வா. நான் வரலக்கா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னடி நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? ஏதாவது சொல்லு உன் புருஷன் கிட்ட. இங்க பாருங்க, அவருக்கு எப்போ அங்க வர மனசு வருதோ நாங்க அப்ப வரோம். இப்போ நீங்க போயிட்டு வாங்க. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் நிக்க கூடாது. வாடி அழகு. மணியரசு, என்னைக்கு நீ உன் மாமியார் வீட்டுக்கு வரலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வருவ. அன்னைக்கு தெரியும் உன் மாமியார் மச்சின அருமை என்னன்னு. இது உன் வீட்டு மேல சத்தியம். இத பாருப்பா, நீ அங்க வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டா. நீ வந்து சும்மா தலை காட்டிட்டு போனா போதும். நீ வாப்பா, என் பேச்சு கேளு. நீ எவ்வளவு சொன்னாலும் என்னால வர முடியாதுக்கா. அண்ணி, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். பொண்ணு மாப்பிள்ள வராம எப்படி போக முடியும்? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் கூட்டிட்டு வரேன். ஆமா ஆமா, நீங்க பொறுமையா இருந்து பேசி கூட்டிட்டு வாங்க. ஏன்னா சுந்தரத்தை கடற்கர மாமா சைட்ல தங்க வச்சு எங்கயோ இருந்தவன கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்து இவ்ளோ பிரச்சனைக்கும் புள்ளியார் சொல்லி போட்டதே நீங்க தானே. நீங்க பொறுமையா இருந்து பேசிட்டு கூட்டிட்டு வாங்க. நாங்க போறோம். மாமா வரோம், வாடி. அப்போ என் புருஷன் இடத்துல உன் கொழுந்தனை நீதான் கொண்டு வந்து தங்க வச்சியா? ஆமா அண்ணே, நான் தான் தங்க வச்சேன். போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு அக்யூஸ்ட என் புருஷன் இடத்துல எப்படி நீ கொண்டு வந்து சேர்க்கலாம்? எந்த தங்கச்சியாவது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளா? கூட பிறந்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா கொழுந்த நல்லா இருக்கணும்னு எந்த தங்கச்சியாவது நினைப்பாளா? நான் பண்ணது தப்பு. தப்பு. நீ பண்ணது தப்பா சரியான்னு நான் கேட்க வரலமா. நான் அதை கேட்கல. எங்கயோ கடந்த 7.5 கொண்டாந்து என் புருஷன் கூட கோத்து விட்டுருக்கியே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஒத்தழகி, நம்ம
நம்ம அண்ணன் தாங்கிற உரிமையில அப்படி பண்ணிட்டா. பெருசு பண்ணாம விட. ஏன் மாமா, அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு செல்லம்மா பவனை அவளுக்கு எழுதி கொடுத்தீங்களே, அப்ப நான் ஏதாவது பேசினா? இல்ல அதே அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு மணியரசு அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஆக்கினீங்களே, அப்ப நான் ஏதாவது பேசினா? அப்பெல்லாம் நான் எதுவும் கேட்கல. ஆனா அவருக்கு இவ மேல இருக்கிற பாசத்தை வச்சு என் வாழ்க்கைக்கு யமனா வந்து நிக்கிறாளே, அப்ப நான் எப்படி மாமா பேசாம இருக்க முடியும்? அப்பா, அண்ணியோட கோபம் நியாயம் தானே? அந்த வீட்டுல செல்லம்மாவை பகடக்காயா பயன்படுத்தி எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. ஆனா அது இவளுக்கு புரிய மாட்டேங்குது. நீ வேற பேசி கலகம் பண்ணாதரா. கலகம் பிறந்ததா நியாயம் பிறக்கும் மாமா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உன் குழந்தை, உன் புருஷன், உன் மாமியாரும், உன் நாத்தனாரு இவங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும். நாங்க இங்க எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? புகுந்த வீடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பிறந்த வீட காவு கொடுப்பேன் இல்ல? நானும் எத்தனையோ அண்ணன் தங்கச்சிகளை பார்த்திருக்கேன். ஆனா உயிரே குடுக்கற அண்ணன் கிடைச்சும் அவரை உருக்கி பார்க்க நினைக்கிறியே. உன்ன மாதிரி தங்கச்சியை நான் பார்த்தது இல்லமா, பார்த்தது இல்ல. பாத்திருக்க முடியாது அண்ணே. எங்க பாசத்தை நீங்க எங்கேயுமே பாத்திருக்க முடியாது. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே முதல்ல அவ புருஷன் கிட்ட தான் சொல்லுவா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் அண்ணன் கிட்ட தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீடு மாறினாலும் என் நினைப்பு மாறல. என் அண்ணன் கைரேகை அழியிற அளவுக்கு நான் அவர் கைய பிடிச்சு சுத்தி திரிஞ்சிருக்கேன். எங்க பாசம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அண்ணி. என் அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னா அவருக்கு தெரியும். அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு எனக்கு தெரியும். நடுவுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ எதை பத்தி தாமா கவலைப்பட்டிருக்க? அண்ணன் ஜெயில கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ சந்தோஷமா புது பொண்ணு மாப்பிளைக்கும் ஆரத்தி எடுக்கிற, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ற, தாம்பூல தட்டோட வந்து மறுவீடு கலைக்கிற. அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா இதெல்லாம் செய்வியா நீ? என் மாங்கல்ய பலத்துக்காக நான் கிழமை தவறாம சாமி முன்னாடி நின்னு பொட்டு வச்சு பூ வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு நாத்தனார் இருக்கிற வரைக்கும் என் பிரார்த்தனை பலிக்குமான்னு தெரியல. உங்கிட்ட இருந்து என் தாலி தப்புமான்னு தெரியல. அந்த வீணா போன மனுஷனுக்கு உன் சுயரூபம் என்னன்னு தெரியாம போச்சு. நான் சொல்றதும் காதுல விழ மாட்டேங்குது. போதுமா, போதும். என் புருஷனுக்கு பலவீனமா இருக்கிற பாசத்தை சாக்கா வச்சு நீ என் குடும்பத்தை பல்லாங்குழியாடி பாண்டி ஆடினது போதும். எங்க மேல அவர் வைக்க வேண்டிய அக்கறைய மொத்தமா வாரி தொடச்சிட்டு போயிடாம எங்களுக்கும் கொஞ்சம் மிச்சம் வை தாயே. உன் பிரச்சனையால அவரை மாட்ட விட்டு சாகடிக்காம அந்த மனுஷனை எனக்கு புருஷனா வச்சு வைமா. என் பிள்ளைங்களுக்கு அப்பனா விட்டு வைமா. செல்லப்பா, அண்ணன் இல்லாத வீடு அந்நியமா போயிடும் எனக்கு தெரியாதுப்பா. அண்ணன் வீட்டுல இல்லாம நான் இங்க காலடி எடுத்து வச்சிருக்க கூடாது. தெரியாதனமா வந்து தொலைச்சிட்டேன்.
வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நான் போறேன். செல்லவா மா, செல்லவா. பள்ளியற பொண்ணு மாப்பிள்ள வர நேரமாச்சு. ஆரத்திய கரைச்சு வைமா. கொடுங்க கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஆரத்தி எல்லாம் கரைச்சு வச்சுட்டாத்தே, ரெடியா இருக்கு. சரிம்மா. ஆமா வடமலை எங்க? அம்மா என்னம்மா? வடமலை பொண்ணு மாப்பிள்ளையும் போற வரைக்கும் கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. வண்டி வந்துருச்சு. வண்டி வந்துருச்சு. நீ போய் ஆரத்தி கொண்டா போ போ. கொஞ்சம் சீக்கிரம். என்னடி கொண்டு போன சீரெல்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க? வாங்கறதுக்கு ஆள் இருந்தா நாங்க திருப்பி கொண்டு வரோம். மாப்பிள்ளையும் அமுதாவும் பின்னாடி வராங்களா? கொண்டு போன சீரையே தொட்டு பார்க்க ஆள் இல்ல, இதுல அவங்க வர பின்னாடி வராங்க. தள்ளுங்க. என்ன ஆச்சு? அண்ணி 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 இருங்க. என்னாச்சு அண்ணி? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மூக்கரையானுக்கு வாக்கப்பட்டா முன்னாலேயும் போக விட மாட்டான், பின்னாலேயும் போக விட மாட்டான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? 3 முடிச்சு கழுத்துல விழுந்துச்சா, மொத்த உருவம் குப்பையில விழுந்துச்சா? இதுக்கு முன்னால சொன்னதே தேவல. என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைக்கிறீங்களாடி? அமுதா புருஷன் இந்த வீட்டு மாப்பிளையே இல்லையா? அவன் எந்த காலத்திலயும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டானோ. அமுதாவையும் இந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டானா. அமுதா உங்க பொண்ணுங்கிறதே நீங்க மறந்துடணுமா? மணியரசு அப்படி சொன்னா இருக்காத. இவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு 2 சொல்றாங்க. ஐயே, நாங்க இதுக்கு ஒண்ணுக்கு 2 சொல்லணும்? உள்ளத உள்ளபடியே சொல்றவங்க தான் அக்காலும் தங்கச்சியும். வேணும்னா உங்க பொண்டாட்டி தான் கூட வந்தா அவளே கேட்டு பாருங்க. ஐயோ, அக்கா சொல்றதுல ரொம்ப கம்மிங்க. அம்மா, அந்த வீட்டு மூத்த மருமக முத்தலகி இருக்காளே, அவ எங்களை பார்த்து கேட்ட கேள்வி இருக்கே, அப்பப்பப்பப்பா. அவள மாதிரி வார்த்தையில விஷத்தை தடவி கொட்டி எடுக்க இன்னொருத்தி பிறந்துதான் வரணும். அவ்வளவு பேச்சு பேசிட்டா தெரியுமா? அப்படி என்ன பேசிட்டாங்க? அமுதா ராசி கெட்டவளாம். அவ அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் அவங்க வீட்டு ஐஸ்வர்யமே போயிடுச்சான். மணியரசு முத்தாளகோட தம்பியே இருந்திருந்தா இந்நேரம் அமுதாவை அத்தை விட்டு அனுப்பியிருப்பாங்களா? இது சொல்றதுக்கு அவ யாருடி? அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்க அண்ணன் சும்மாவா இருந்தாரு? பேச்ச நிறுத்துங்கன்னு பெரிய மனுஷனாவும் பேசல. ஏன் இப்படி பேசுறேன்னு அவர் மருமக முத்தாளக ஒரு வார்த்தை கேட்கல. நல்லா பேசட்டோன்னு விட்டுட்டு ஒரு ஓரமா போய் தூணை பிடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாரு உங்க அண்ணன். அண்ணன் அப்படி பண்ணுச்சு. அவர் முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டாரு. தவிச்ச வாய்க்கு அமுதா கையால தண்ணி வாங்கி குடிக்க கூட அவருக்கு மனசு ஒப்பலன்னா அமுதா மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கணும்? ஐயோ, இதுக்கா நான் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். இப்படி சொந்த பந்தம் வீணா போறதுக்காட நான் சம்பந்தம் பண்ணேன். அழாதீங்கம்மா, அழாதீங்க. இது பாருங்கம்மா, அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க கோவமும் வெறுப்பும் நியாயம்தாம்மா. இந்த படுபாவி சுந்தரம் அவ மட்டும் மச்சான் மேல பழி போடாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம மேல தப்பு இருக்குமா? அவங்க என்னதான் பேசினாலும் நம்ம பொறுத்து போகணுமா? அழாதீங்க. சுந்தரத்தை பெத்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுத்தா பொறுத்துட்டு இருப்பேன்னு என் பொண்ணுக்கு தண்டனை கொடுத்தா
நான் எப்படிடா பொறுத்துப்பேன்? அமுதா அந்த வீட்டுல இருந்தாலும் அவன் நினைப்பெல்லாம் நம்ம வீட்டுல தானடா இருக்கும். இப்படி நினைப்பு ஒரு பக்கம் இருப்பு ஒரு பக்கம் இருந்தா அவன் வாழ்க்கை எப்படிடா நல்லா இருக்கும்? நான் போறேம்மா. மாமா கிட்டயும் மச்சாங்கிட்டயும் எப்படியாவது பேசி அவங்கள மறு வீட்டுக்கு நான் கூட்டு வரேன். கவலைப்படாதீங்க. அந்த வீட்டுல நான் அவமானப்பட்டது போதும். நீங்க அங்க போக வேண்டாங்க. ஏய், என்ன செல்லுமா பாரு, மறு வீட்டுக்கு வரல அம்மா எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு. இது பாரு, நான் போய் 2 பேரையும் கூட்டு வந்துடுறேன். நான் பிறந்த வீட்டுல என் வார்த்தைக்கே எனக்கு அங்க மதிப்பு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்க போய் அங்க என்ன பேச போறீங்க? அப்போ அமுதா இந்த வீட்டுக்கு வர வேணாமா, போக வேணாமா? உங்க வீட்டுல கட்டி கொடுத்த பாவத்துக்கு அவளை ஒரேடி ஒதுக்கிட வேண்டியதானா, தலை முடிக்கிட வேண்டியதானா? அதானே, நாங்க கூப்பிட்டுதான் உங்க தம்பி வரல. நீங்களாவது உட்கார்ந்து பேசி சாமர்த்தியமா பொண்ணையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கும்பிடுற சாமியை விட கூட பிறந்த அக்கா தான் பெருசுன்னு இந்த சாமி முன்னாடி, இந்த குத்து விளக்கு முன்னாடி உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரு உங்க தம்பி. அதட்டி கூப்பிட்டு வரலனாலும் அழுது கூப்பிட்டு இருந்தா வராமலையா போயிருப்பான்? நல்ல நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளுக்கா. கூட பிறந்த தம்பிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரத விட்டுட்டு என் வீட்டுல என் பேச்சுக்கு என்ன மதிப்புன்னு வந்து நிக்கிறீங்கன்னா நீங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரியா தான் பேசுறீங்கன்னு அர்த்தம். என்ன புரியாம பேசுறீங்க 2 பேரும்? கூப்பிட்டவங்க வரலனா இவங்க என்ன பண்ணுவாங்க? மறு வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் வரலன்னா அது பொண்ணு வீட்டுக்கு தான் அசிங்கம். அதுக்கு எப்படி அண்ணி இடம் கொடுக்கலாம்? இவ்ளோ கேக்குறமே, எதுக்காவது வாயை திறந்து அவங்களால பதில் சொல்ல முடியுதா? என்ன பேச சொல்றீங்க? என்ன பேச சொல்றீங்க? அந்த வீட்டுக்கு போனா இந்த வீட்டுக்காரியா என்ன பாக்குறாங்க, இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் என்ன அந்த வீட்டுக்காரியா பாக்குறீங்க. யாருமே என்ன புரிச்சுக்காது போ. நான் யார்கிட்ட போய் என்ன பேச முடியும்? மழுப்புல பாத்தீங்களாமா? இதெல்லாம் நீங்க தான் அண்ணி கேட்கணும். அந்த வீட்டுல முத்தாளகின்னு ஒருத்தி இருந்துகிட்டு நறுக்கு நறுக்குன்னு நெஞ்சில குத்துற மாதிரி கேக்குறாளே, நீங்க அங்க எதுவுமே பேசாம இங்க வந்து மூக்கு சிந்திட்டு நிக்கிறீங்க. வேற என்ன தெரிய பண்ண சொல்ற? அந்த வீட்டுல பிறந்தவன் இந்த வீட்டுல நல்லா தானே இருக்கா? நாம நல்லா தானே வச்சிருக்கோம். ஆனா என் பொண்ணு அங்க படுத்தி எடுத்துட்டு இருக்காங்க. நாமளும் அவளை அந்த வீட்டுக்கு போக விடாம வர விடாம பண்ணிருந்த அந்த கஷ்டம் என்னன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். யார் மனசு நோக கூடாதுன்னு நல்ல விதமா நடந்துகிட்டோம் இல்ல. அந்த பெருந்தன்மைக்குதான் என் பொண்ணு அனுப்பாம இப்படி சில்லறத்தனமா நடந்துகிட்டாங்க உங்க வீட்டுல. ஐயோ அத்தை, என்ன அத்தை பேசுறீங்க? போதும், பாக்குறேன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா, இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து குப்பையில கொட்டுங்க. அண்ணன் ஏன் தான் இப்படி பண்ணிச்சிருக்கீங்க? அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. என்ன நீ வேற என்னம்மா? நீ முதல்ல ஏறு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. எல்லாத்துக்கும் காரணம் ஏன் புருஷன் தானே. நீங்க எங்களை அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம குடும்பமாவது சந்தோஷமா இருந்திருக்கும். நீயும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே. நீயும் உன் புருஷனும் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? எங்களுக்கு உதவி பண்ண போய் இப்ப உங்க குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாம போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் அப்படி சொன்னது தானே.
அவ ஏன் அப்படி சொன்னான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, என்னால ஏத்துக்கவும் முடியல. இப்ப நீங்க தானக்கா ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறீங்க. விதி, ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் ஜெயில உட்கார்ந்து தவிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன பாவம் பண்ணாரு? நீ போமா, நீ போ. செல்லம்மா, அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இல்லங்க, நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. அத்தை தானே, நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. கடற்கரை அண்ணன் எவ்வளவு சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துருக்கா. அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கக்கா. ஆமா செல்லம்மா, இன்னைக்கே லாயரை பார்த்து பேசி மச்சானை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடலாம். அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் சரியாயிடும். வாங்க வடமலை, வாமா செல்லம்மா, உட்காருங்க. அண்ணனை பெயில எடுக்கணும், அந்த விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்க அண்ணன் மேல கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. எக்கனாமிக் கிரைம், கஸ்டம்ஸ் ஆக்ட், நார்கோட்டிக் ட்ரக் செக்ஷன் 17-18, அது தவிர செக்ஷன் 107, 52A, 157, 130 இப்படி செக்ஷன் அடிக்கிட்டே போயிருக்காங்க. சார், அதெல்லாம் பொய் கேஸ் சார். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் இது பொய் கேஸ்ன்னு. ஆனா உங்க தம்பி இவங்க அண்ணன் சொல்லிதான் எல்லாம் செஞ்சேன்னு தெளிவா வாக்குமூலம் கொடுத்திருக்கானே. கோர்ட்ல விசாரணைக்கு வரும்போதுதான் இது பொய் கேஸ் நம்ம உடைக்க முடியும். அதுக்கு முன்னாடி அண்ணனை பெயில எடுக்கணும் சார். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கம்மா. ராமகிருஷ்ண சுந்தரத்தை மிரட்டி வாக்குமூலம் வாங்கினதா ராமகிருஷ்ணனையே அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கா. அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? முடியும், ஆனா சுந்தரம் மனசு வைக்கணும். போலீஸும் கஸ்டம்ஸும் டார்ச்சர் பண்ணிதான் உங்க அண்ணன் பேரை சொல்ல சொன்னதா கோர்ட்ல வந்து சொல்லணும். அப்படி சொன்னா ஈஸியா பெயில் வாங்கிடலாம். சரிங்க சார், நாங்க உடனே சுந்தரத்தை பார்த்து பேசிடுறோம் சார். நீங்க சொன்ன மாதிரியே கோர்ட்ல சொல்ல சொல்றோம். இன்னொரு விஷயம், பெயில் மூவ் பண்ணும்போது இனிஷியல் ஷூரிட்டி ரெடி பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளவு தேவைப்படும்? எப்படியும் ஒரு 15 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். அதை ரெடி பண்ணிடுங்க. ஏற்பாடு பண்ணிடுறோம் சார். சரி. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். வரோம் சார். வாங்க. என்னங்க, நான் வரலைங்க, நீங்க போங்க. வா செல்லம்மா. இவ்வளவு தூரம் நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு என் அண்ணன் மேல பழிய போட்டிருக்கான். எனக்கு அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. இதை பாரு செல்லம்மா, அவனுக்கு என் மேல பெருசா மரியாதைலாம் கிடையாது. உன்னை மதிக்கிற அளவு கூட என்ன மதிச்சதில்லை. நல்லா இருந்த காலத்திலேயே அவன் என் பேச்சை கேட்க மாட்டான். இப்ப நான் மட்டும் தனியா போய் அவன் மனசை மாத்த முடியாது. நீயும் வா செல்லம்மா. இல்லைங்க, இது பாரு, நீயும் வந்தாதான் நாம நினைச்சது நடக்கும். முடியாதுன்னு சொல்லாம வா. வா செல்லம்மா, வா. அண்ணி, சீக்கிரம் பேச வேண்டியதை பேசுங்க. அண்ணி, நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா அண்ணி? டேய், ஏன்டா இப்படி மச்ச மேல இவ்வளவு பெரிய பழிய போட்ட?
உன்னால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யாரோடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்காதவங்க கிட்ட என்ன அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? நாம எதுக்கு வந்தோமோ அது மட்டும் அந்த பெரிய மனுஷங்கிட்ட சொல்லுங்க. நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். நீ இதை மன்னிச்சிருங்க. நீ என்கிட்ட பேசுங்க. நீ நீ என்ன அப்படி கூப்பிட வேண்டான்னு சொல்லுங்க. டேய், இப்ப அழுது என்னடா பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி அப்ப யோசிச்சிருக்கணும். நானா வேணும்னு எதையும் பண்ணல. நீ எனக்கு அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இதுக்கு மேலே உங்ககிட்ட உண்மையை மறைச்சனா நான் நல்லாவே இருக்க மாட்டேன். நீ நான் எதையும் மறைக்காம உண்மையை சொல்லிடுறேன். நீ எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீ நீங்க என்ன கடற்கரை மாமாரத்தை தங்க வச்சிருந்தது ராமகிருஷ்ணன் தெரிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி அவன் என்ன தேடி வந்துட்டான். ஆயிரத்தி 1998 2009 வரைக்கும் போதை மருந்து சம்பந்தப்பட்ட அத்தனை நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாளி நீதான். மொத்தம் 13 கேஸ் உன் மேல நான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல டாப் 10க்குள்ள உன் பேரும் இருக்கு. உன்னை பிடிச்சி உள்ள வச்சா இந்த கேஸுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெளியில வரத்துக்கே குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆகும். எனக்கு தேவை கடற்கரையான், நீ இல்லை. புரியுதா? நான் சொல்றத நீ செஞ்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இல்லை நீயும் இருக்க மாட்ட, உன் குடும்பத்தையும் இருக்க விட மாட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்றதே தெரியல. நீ எனக்கு எதாவது மை போட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் சொன்னது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட. அவன் சொல்லித்தான் கடற்கரை மாமாவை நான் இந்த கேஸ்ல மாட்டி விட்டேன். நீ ஏன் சுயநலத்துக்காக நான் தண்டனை தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு அக்கிரமத்தை பண்ணி தொலைச்சிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருக்க. நீ என்கிட்ட பேசுங்க. நீ இந்த காலத்துல புண்ணியத்தை தேடி வைக்கிறவங்களுக்கே புத்திர பாக்கியம் தள்ளி போகுது. நீ என்னடானா ஒரு நல்ல மனுஷன் மேல பழிய போட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிய. இந்த பாவத்தை நீ எப்படி தீர்க்க போற? நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ என்ன மன்னிச்சிருக்க. நீ தெரியாம பண்ணிட்டு பொண்ண மன்னிக்கணும்னா உன்னால வந்த பிரச்சனைய உன்னால தான் முடிக்க முடியும். அதுக்கு நீ மனசு வைக்கணும். சொல்லுங்க. நீ நான் என்ன பண்ணு சொல்லுங்க. நீ கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது நடந்த உண்மையை நீ ஜட்ஜு கிட்ட சொல்லணும். ராமகிருஷ்ணன் சொல்லித்தான் நான் இப்படி செஞ்சேன்னு நீ சொல்லணும். சொல்லுவியா? சொல்ற. நீ கடவுள் சத்தியமா சொல்ற. நீ நான் பண்ண தப்புக்கு நானே பிராயச்சித்தை தேடிக்கிறேன். நீ என்ன நம்புங்க. நீ தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீ ஐயோ
போலாம். என்ன நம்புங்க நீ. வணக்கம் சார். வணக்கம். அந்த டேபிள் ஏன் ஒரு ஆள் சும்மா உட்காந்துருக்காரு? சார் தோசை ஆர்டர் பண்ணிருக்காங்க, உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பார்த்து. அவடையப்பா என்ன சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல செல்லம்மா நான் வர சொல்லியிருந்தா அதான் வந்தேன். அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. உட்காரு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. மாமா சொல்லுமா. எல்லா பிரான்ச்ல இருந்து கலெக்ஷன் வந்துருச்சா? வந்துருச்சேம்மா. எவ்வளவு வந்திருக்கு? அது 14 லட்சம். அப்போ கூட 1 லட்சம் ரூபாய் குறையுது. எதுக்குமா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஈபிக்கும் இந்த மாசம் ப்ரொவிஷனுக்கும் 80,000 ரூபாய் கேஷ் இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கிங்க. பெட்டி கேஷ்ல இருந்து எடுத்து புரட்டுற அளவுக்கு அப்படி என்ன பண்ண தேவை? தேவைப்படுது மாமா. நானும் அவரும் அண்ணனோட ஜாமீன் விஷயமா லாயரை பார்த்து பேசிருக்கோம். சுந்தரம் அண்ணனை பத்தி தப்பா சொன்னது கோர்ட்ல மாத்தி சொல்லிட்டானா அண்ணனுக்கு உடனே ஜாமீன் கிடைச்சிடும். அப்ப ஜாமீன் கிடைக்கிற பட்சத்துல 15 லட்சம் ரூபாய் தனி நம்பர் ஜாமீன் உடனே நம்ம கட்டணுமா? அதுக்கு தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அது சரிம்மா, 15 லட்சம் ரூபாங்கிறது என் உற்ற நண்பன் ஆவடையப்பனுக்கு பெரிய தொகை இல்லையே, அவனே கொடுத்துடலாமே. மாமா உங்களுக்கே தெரியும், அண்ணன் தொழில் ஆரம்பிச்சதுல இருந்து அப்பா எதுலயுமே தலையிடுறதில்ல, எல்லாம் அண்ணன் தான் பாத்துக்கிறாரு. இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணதுல கோர்ட் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஹோட்டலோட ரொட்டேஷனுக்காக வச்சிருக்கிற பணத்தை எடுத்தா தொழில் பாதிக்குமே அப்படின்னு நான். இந்த தொழிலே என் அண்ணன் எனக்காக விட்டு கொடுத்தது. அவருக்கு ஒரு கஷ்டம்னா நான் இது கூட செய்யலன்னா எப்படி? நீங்க போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேம்மா. மகன் தந்தை காட்டும் உதவிங்கிற மாதிரி தங்கை அண்ணனுக்கு காட்டும் உதவி. ஆத்திர அவசரத்துக்கு இல்லாத படம் நமக்கு எதுக்கு? அதுவும் என் நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆவடையப்பன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துனா அது எனக்கு வந்த மாதிரிமா. நான் போய் எடுத்துட்டு வரேன், இப்போ வந்துடுறேன். கவலைப்படாதீங்கப்பா, அண்ணனை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடும். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. முடியலம்மா, உன் அண்ணன் இருந்தப்போ பல மாதிரி எனக்கு தைரியமா இருந்தது. இப்ப உள்ள வேற போயிட்டா, இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. சரிப்பா, நீங்க அழாதீங்க. வந்துடுவாரு, வெளியே கொண்டு வந்துடும். இந்தாம்மா, நீ கேட்ட 15 லட்சம் ரூபா இருக்கு. கரெக்டா இருக்கு, எண்ணி பார்த்துட்டேன். எதுக்கும் நானும் பார்த்துடுறேன். சரி வாங்கப்பா, வாங்க. பார்த்து. என்னாச்சு ஆவடைப்பா? என்னப்பா, என்ன பண்ணுது?
வா வா நான் கூட்டு போறேன் வா. இல்ல பரவாயில்ல மாமா நான் கூட்டிட்டு இருக்கட்டும்மா, நான் கூட்டிட்டு மாமா, போறேன். வா, அவளை. பரவாயில்ல மாமா நான் கூட்டிட்டு போறேன். சரி வாங்க பார்த்து. வாங்க பாத்து பாத்து வாங்க. சார் நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க, நான் அவங்ககிட்ட தனியாக விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே சார். ஜெயில் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக தான் போடுவாங்க, இருந்தாலும் ரோஷம் இன்னும் குறையல. என்ன ஏன் என் முகத்தை பார்த்து திரும்புற? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான். யாரு உன் அண்ணி செல்லமா சொன்னால? யார் சொன்னா உனக்கு என்ன? உன்னை எனக்கு பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, என்னை தொந்தரவு பண்ண போயிட்டே இரு. நான் உனக்கு நல்லது பண்ணவன் சுந்தரம். உன்னை காப்பாத்துறதுக்கு கடற்கரையா மேல கேஸ போட்டேன். நீ என் பேச்சை கேட்டாதான் நான் உன்னை முழுசா வெளில கொண்டு வர முடியும். போய் சொல்லாத. இனிமேல் உன் பேச்சு கேட்டு ஏமாறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. புரியாம பேசாத. நான் நினைச்சாதான் உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும். உன்னால என்னை காப்பாற்றவும் முடியாது, தண்டிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன் பாச்சா என்கிட்ட பழிக்காது. சுந்தரம், நான் சொல்றத கேளு. நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அதை நான் செஞ்சுக்கிறேன். என்ன செய்ய போற? நான் உன்னை மிரட்டினதுனால தான் கடற்கரையா பேரை சொன்னு போய் கோர்ட்ல சொல்ல போறியா? நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போறேன். நினைச்சேன் உன் அண்ணி வந்து உன்னை ஜெயில பார்த்துட்டு போகும்போதே நினைச்சேன் நீ இப்படி தப்பு தப்பா பேசுறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு. எங்க அண்ணி எல்லாம் சரியா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ தான் என்ன மேலும் மேலும் தப்பு பண்ண தூண்டிக்கிட்டு இருக்க. ஏய், அக்யூஸ்ட் கொடுத்த வாக்குமூலத்தை பெரட்டி பேசினா கோர்ட்ல செல்லாதுரா. அது மட்டும் இல்ல, குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக சொந்தக்காரங்க வாக்குமூலம் கொடுத்தா அதுவும் செல்லாதுரா. இதெல்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. கோர்ட்ல யாரு பேச்ச ஜட்ஜ் கேட்கிறாருன்னு பாத்துக்கலாம். இப்போ உன் பேச்ச கேட்கற மூட்ல நான் இல்ல. கடற்கரையான காப்பாத்துறத நினைச்சு நீ மாட்டிக்க போற. ஏய், எல்லா தப்பும் உன் மேல வரும். உன் வாழ்க்கை நாசமா போயிடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. நான் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் அதை சந்திக்க தயாரா இருக்கேன். ஏய், என்ன ஓவரா பேசுற? நான் சொல்ற மாதிரி தான் நீ கோர்ட்ல சொல்லணும். இல்ல உன் பொண்டாட்டி பள்ளி அறைக்கும் இந்த கேஸ்ல சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அவளையும் உள்ள போட்டுருவேன். பள்ளி அறை என் பாதுகாப்புல இருக்கிறத விட இப்ப எங்க அண்ணி பாதுகாப்புல ரொம்ப பத்திரமா இருக்கா. எங்க அண்ணியை மீறி நீ அவளை தொட்டுப்பாரு, என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏய், இப்போ நீ விசாரணைக்கு என் கஸ்டடியில் தான் இருக்க. நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும், தெரியுமா? என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் கோர்ட்டில் உண்மையைத்தான் சொல்ல போகிறேன். இதுதான் என் முடிவு. இதுக்கு மேலே பேசி உன் டயத்தையும் என் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாத. கிளம்பு. ஹலோ,
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.